ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த உலகத்தில் உள்ள ஒரு நாடுகிட்ட ஆல்மோஸ்ட் எல்லா வளங்களும் இருந்துச்சு. ஃபர்டைல் லேண்ட், ஆயில், நேச்சுரல் ரிசோர்ஸ். இன்ஃபேக்ட் ஒரு காலத்தில் உலகத்தோட டாப் 10 ரிச்சஸ்ட் கண்ட்ரீஸில் ஒன்றா இருந்துச்சு. இன்றைக்கி அந்த நாட்டில் இன்ஃப்ளேஷன் மட்டுமே மோர் தென் 200% மேலே போயிருக்கு. அந்த நாட்டில் வாழ்கிற மக்கள்கிட்ட சாப்பாட்டுக்கு கூட பணம் இல்லாமல் போயிருச்சு. எக்கனாமி படுதோல்வி அடைஞ்சிருக்கு. அந்த நாடு தான் அர்ஜென்டினா. அப்படி அர்ஜென்டினாவில் இந்த எக்கனாமிக் கொலாப்ஸ்க்கு அப்படி என்ன தான் காரணம்? வாங்க அதை பற்றி பார்க்கலாம். அர்ஜென்டினா ஒரு காலத்தில் எப்படி இருந்துச்சு தெரியுமா? 1900s அர்ஜென்டினா உலகத்தோட ரிச்சஸ்ட் கண்ட்ரீஸில் ஒன்று. யூரோப்பில் இருந்த பல மக்கள் அர்ஜென்டினாவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை தேடி படையெடுத்தாங்க. பீஃப் எக்ஸ்போர்ட், வீட் எக்ஸ்போர்ட், நேச்சுரல் ரிசோர்ஸ், இது போல் எல்லாமே இருந்துச்சு அவங்கக்கிட்ட. ஆனால் அவங்ககிட்ட இருந்த ஒரே ஒரு ப்ராப்ளம் என்னென்னா பேட் பொலிட்டீஷியன்ஸ் அண்ட் வர்ஸ்ட் எக்கனாமி. அர்ஜென்டினா வாழ்ந்த ஒரு பொலிட்டீஷியன்ஸும் தப்பான டெசிஷன்ஸ் தான் மோஸ்ட்லி எடுத்தாங்க. அந்த தப்பான டெசிஷன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து இன்றைக்கி அர்ஜென்டினாவை இந்த ஒரு நிலைமைக்கு தள்ளி இருக்குது. அர்ஜென்டினாவோட இந்த நிலைமைக்கு பல காரணங்கள் உண்டு. அதில் சில முக்கியமான 3 காரணங்களை பற்றி பார்க்கலாம். நம்பர் 1, அதிகமான பணத்தை பிரிண்ட் பண்ணது. அர்ஜென்டினாவில் இருந்த கவர்மெண்ட் மக்களுக்கு பல சப்சிடிஸ் கொடுத்தாங்க, புது வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் கொண்டு வந்தாங்க. ஆனால் அதுக்கு தேவையான அளவுக்கு பணம் இல்லை. அதனால் கவர்மெண்ட்டே பிரிண்டிங் மிஷின்ஸ் கொண்டு வந்து தேவைக்கும் அதிகமான பணத்தை பிரிண்ட் பண்ணாங்க. அதனால் கரன்சியோட வேல்யூ குறைஞ்சிருச்சு, இன்ஃப்ளேஷன் அதிகமாச்சு. நம்பர் 2, IMF லோன், அதாவது இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட். IMFன்றது ஒரு இன்டர்நேஷ்னல் அமைப்பு. இந்த உலகத்தில் உள்ள எந்தெந்த நாடுகள்லாம் பொருளாதாரத்தில் கஷ்டப்படுதோ அவங்களுக்குலாம் லோன் ப்ரொவைட் பண்ணி சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ அர்ஜென்டினா IMF கிட்ட பல தடவை லோன் வாங்கியிருக்காங்க. 2018 மட்டும் ஆல்மோஸ்ட் $57 பில்லியன் கிட்ட லோன் வாங்கியிருக்காங்க. இது IMF ஹிஸ்ட்ரியிலே மிகப்பெரிய லோன். இது வரைக்கும் எந்த நாடும் IMF கிட்ட இவ்வளோ பெரிய தொகையை வாங்கினது இல்லை. அர்ஜென்டினானால இந்த கடனை திருப்பி கட்ட முடியல. அவங்களோட எக்கனாமிக் கிரைசிஸ்க்கு இதுவும் ஒரு முக்கியமான காரணம். நம்பர் 3, கரன்சி கிரைசிஸ். அர்ஜென்டினாவோட கரன்சி பெசோ ஒரு காலத்தில் US டாலர்ஸ்க்கு ஈக்குவலாக இருந்துச்சு. அன்றைக்கி இருந்த இன்ஃப்ளேஷன் படி ஒரு US டாலர்ஸோட விலை ஒரு பிசோவாக தான் இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி சுச்சுவேஷன் என்னென்னா ஒரு US டாலர்ஸ் வாங்கணும்னா 800+ பிசோ கொடுக்க வேண்டியதாக இருக்குது. கரன்சியோட வேல்யூ இந்த அளவுக்கு குறைஞ்சிருக்கு. ஓகே, இன்றைக்கி அர்ஜென்டினாவோட நிலைமை என்னன்றதை பற்றி பார்க்கலாம். 2023 சர்வே படி அர்ஜென்டினாவில் உள்ள இன்ஃப்ளேஷன் 211%க்கு மேலே போயிருச்சு. அதாவது எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா லாஸ்ட் இயர் $100 விற்றுக்கிட்டு இருந்த பொருள் இன்றைக்கி $311 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதனால் அர்ஜென்டினாவில் உள்ள மிடில் கிளாஸ் மக்கள் போவர்ட்டியோட உச்சத்துக்கே போயிட்டாங்க. இதை எப்படியாவது சரி செய்யணுன்ட்டு அர்ஜென்டினா ஒரு ஷாக்கிங்கான டெசிஷன் 2023 எடுத்தாங்க. ஜாவியர் மில்லே என்ற எக்கனாமிஸ்ட்டை பிரசிடெண்ட்டாக எலெக்ட் பண்ணியிருக்காங்க. ஜாவியர் மில்லே பதவி ஏற்ற உடனே அர்ஜென்டினாவோட எக்கனாமி படுதோல்வியில் இருக்குது, அதை எப்படியாவது மீட்டெடுப்பேன்னு சொல்லியிருக்காரு. இதுக்கு முன்னாடி வந்த பல தலைவர்களும் இதை தான் சொன்னாங்க. ஒரு காலத்தில் எல்லா ரிசோர்ஸும் வச்சுருந்த ஒரு நாடு ஜஸ்ட் பேட் பொலிட்டிக்கல் டெசிஷன்ஸ்னால மட்டுமே எப்படி டெஸ்ட்ராய் ஆயிருக்குன்றதை கண்டு முன்னாடி பார்த்துருக்கோம். தேவைக்கும் அதிகமான பணத்தை பிரிண்ட் பண்ணதுனால இன்ஃப்ளேஷன் அதிகமாகிருச்சு, கரன்சியோட வேல்யூ குறைஞ்சிருச்சு. அர்ஜென்டினாவோட இந்த நிலைமை மற்ற நாடுகளுக்கு ஒரு வார்னிங். இந்த உலகத்தில் உள்ள நாடுகள் எவ்வளோ ரிச்சாக இருந்தாலும் சரி, அவங்க எடுக்கிற சில வர்ஸ்ட் டெசிஷன்ஸ்னால அவங்களோட எக்கனாமியை படுதோல்வி அடையும். அதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் தான் அர்ஜென்டினா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.